எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த வசனத்திற்கு நேராக நம்முடைய இருதயங்களை தாழ்த்துவோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் உமது ஜனத்தோடு பேசும். இந்த வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் உமது ஜனத்தை விடுவிப்பீராக. ஆவியானவருடைய கரம் வெளிப்படுவதாக, தேவ வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவர், இந்த பகல் வேளையிலும் உமது ஜனத்தோடு பேசும்படி ஆட்சேபிக்கிறேன். எல்லா தடைகளும் மாறுவதாக. ஆவியானவர் தாமே பேசுவீராக. உமது பிள்ளைகளுடைய இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன், ஆண்டவருடைய கரம் வெளிப்படுவதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவர்கள், நம்ம வாழ்க்கையில நிறைய வேளைகளில் நம்ம சோர்ந்து போகிறவர்களாய் நம்ம வாழ்க்கையில நம்ம அன்றாடம் வாழ்கிறோம். நிறைய காரியங்கள் எதிர்மறையாய் நடக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு சத்துவத்தை தர வல்லவராயிருக்கிறார். நமக்கு ஒரு பலனை தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் நிர்ணயித்த காரியங்களை செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை தாங்குகிற ஒரு பலனை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கட்டளையிடுவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய வேளை நம்முடைய சரீரத்திலே சோர்வு உண்டாகும். சரீரத்தில் ஒரு சோர்வு உண்டானா நம்ம ஆகாரத்தை புசிப்போம், ஒரு பலன் உண்டாகும். ஆனா ஆவியிலே உண்டாகிற சோர்வு, தேவனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் பிசாசு நம்மை சோர்வடைய பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளையில வாக்குத்தத்தங்களை குறித்து சோர்வடைய பண்ணுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களும் அவங்க சோர்ந்து போகிறார்கள். நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. 40வது அதிகாரம் 27வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய புலம்பலை பார்க்கிறோம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பல வருஷமா ஜெபிக்கிறாங்க. பல வருஷங்களா அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, எங்களை விடுவிப்பீராக, எங்களை ஆண்டவர் எங்களை பாபிலோனிலிருந்து விடுவிப்பீராக, அசீரியர்களிடத்திலிருந்து விடுவிப்பீராக அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்க்கிற போது, அவங்க வாழ்க்கையில சூழ்நிலைகளை பார்க்கிறப்போ ஆண்டவர் ரொம்ப சைலண்டா இருக்கிறது மாதிரி இருக்கிறது. ஆண்டவர் எதுவுமே செய்யாதது போல இருக்கிறது. ஆண்டவர் ஏதோ சோர்ந்து போனவரை போல, எந்த அற்புதங்களும் செய்யாதது போல, எந்த அதிசயங்களும் செய்யாதது போல இருக்கிறது. ஆண்டவர் மிகவும் மௌனமாய் இருக்கிறது போல இருக்கிறது. அப்பதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எசேயா 40வது அதிகாரம் 28வது வசனத்தை யாராவது வாசிங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவன். அல்லேலூயா. பூமியின் கடைசி நமக்கு யாருக்காவது தெரியுமா? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றைக்கும் சோர்ந்து போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில வேளையில் நம்ம சோர்ந்து போனாலும் நம்மை
ஆமே ஆதரிக்கிற தேவன் சோர்ந்து போவதே இல்லை. நமக்கு நன்மை செய்கிற தேவன் சோர்ந்து போவதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிற திட்டங்களை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் சோர்ந்து போவதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, கரங்களை தட்டி சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் சோர்ந்து போகாத ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும், ஆமே, சில வேளையில நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் சோர்ந்து போயிட்டாரோ, ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்கிறாரோ. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்கிறது மாதிரி இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்யாதது போல் இருக்கிறதே அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கலாம். ஆனா இங்க ஆண்டவரை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவை. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த தேவன் அப்படின்னு சொன்னா நமக்கு எட்ட முடியாத இலக்கா இருக்கலாம். ஆமா, பூமியின் கடைசி எதுன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். பூமியின் கடையாந்திரம் எதுன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். தேவ பிள்ளையே, பூமியின் கடையாந்திரம் உனக்கு தெரியவில்லை என்றால் தேவன் உன்னை எந்த அளவுக்கு எடுத்து செல்ல முடியும் என்று உனக்கு அறிவிக்கத்தக்கவன் யார்? உன்னுடைய அற்பமான சூழ்நிலையில் இருந்து, உன்னுடைய ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் எந்த சூழ்நிலைக்கு உன்னை எடுத்து செல்ல முடியும் என்று அறியத்தக்கவன் யார்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனத்திற்கு ஆயத்தம் பண்ணினதை ஒரு கண் கண்டதும் இல்லை, ஒரு காது கேட்டதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க என்ன சூழ்நிலையில் இருக்கலாம். ஆமா, சில வேளையில நீங்க ரொம்ப சோர்ந்து போனவர்களா இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சோர்ந்து போவதே இல்லை. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களை முடிக்கிறதிலே அவர் சோர்ந்து போகிறதில்லை. ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறதில்லை, அவர் சோர்ந்து போகிறதில்லை. அதனால வேதம் சொல்லுகிறது, நீங்க அந்த வசனம் சொல்லுகிறது, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதில்லை, இளைப்படைவதில்லை. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆண்டவர் எனக்காக செய்ததை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் இளைப்படையவே மாட்டார், இளைப்படையவே மாட்டார். ரூத்தின் புஸ்தகத்தில் நகோமி ஆமே ரூத்தை பார்த்து சொல்லுகிறாள், போவாஸ் என்கிற மனிதனை குறித்து சொல்லுகிறாள், அவன் இன்றைக்கு செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை ஆமே செய்து முடிக்கிற மட்டும் ஆமே அவன் இளைப்படையவே மாட்டான். அல்லேலூயா. வாசிங்க 3 ரூத்து 3:16 ஆமே 18வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சில காரியங்களை ஆண்டவர் என்று உங்களுக்கு என்று நிர்ணயித்திருக்கிற காரியங்களை செய்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் இளைப்பாறுவதில்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்று நிர்ணயித்திருக்கிற காரியங்களை செய்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் இளைப்படைவதில்லை. சில வேளையில மனிதர்கள் சோர்ந்து போகலாம். ஆமே, மனிதர்கள் சோர்ந்து போகலாம். ஆமே, ஆமே, சில வேளையில நீங்களே சோர்ந்து போகலாம். ஆனா ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை ஆமே நமக்காக செய்கிற வரைக்கும் அவர் இளைப்படைவதில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க போகிறார். ஆமே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் இளைப்படைய மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லுவீங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர் சொன்ன வாக்குத்தத்தங்களை செய்து முடிக்கிற வரைக்கும் நீர் இளைப்படையாதிரும், எனக்காக துரிதமாக எழும்பு ஆண்டவரே, என்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படி எனக்காக துரிதமாக ஆண்டவர் இன்றைக்கு சில காரியங்களை செய்வீராக, தடைகளை மாற்றுவீராக, வேதனைகளை மாற்றுவீராக, பலவீனங்களை மாற்றுவீராக. சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற ஒரு தேவனுடைய மகிமை, பரலோக வல்லமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கென்று ஒரு பலம் இருக்கலாம், அது கூட நம்ம சோர்ந்து போயிரும். ஒரு வியாதி வந்தா நம்ம சோர்ந்து போயிருவோம். ஆமே, ஒரு மனுஷங்க நமக்கு விரோதமா பேசினா சோர்ந்து போயிருவோம். ஆனா இன்றைக்கு பரலோகத்திலிருந்து ஒரு பலன் ஆண்டவர் நம்மை நிரப்புவாராக. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவர் எங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற
வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றும்படி பரலோகத்திலிருந்து ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு தருவாராக. பரலோகத்திலிருந்து ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் கேட்பீங்க, ஆண்டவரே எனக்கு பரலோக பலனை ஆண்டவர் தரும்? ஆமே, பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பவுலே, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்கும். இன்னைக்கு சொல்லுங்க, எங்கெல்லாம் சத்துரு உங்களை சோர்வடைய பண்ணினானோ, எந்த இடங்கள்ல பிசாசு உங்களை சோர்வடைய பண்ணினானோ, உங்க வாழ்க்கை எந்த இடங்களுக்கு நீங்க என்னை சோர்ந்து இருக்கிறீங்களோ, ஆண்டவர் ஒரு புதிய பலனை தருவாராக. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல்லா சோர்வுகளும் மாறட்டும், வேலைகளில் இருக்கிற சோர்வுகள் மாறட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற சோர்வுகள் மாறட்டும், குடும்பங்களில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாதபடி சத்துரு கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இந்த பகல் வேளையில இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஆண்டவரே, பிள்ளைகள் தங்கள் கடமைகளை செய்ய முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், ஓ ரீகாந்த ரப ரகடபா, ஓ ரிஷகரப தீரப ரகடபா, ஓ ரீகாந்த ரப ரகடபா, ஓ ரீகடபா, எழும்ப விடாதபடி, எழும்ப முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஆண்டவரே, இந்த பகல் வேளையிலே ஓ சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிறவர், சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், ஒரு பரலோக பலன், ஒரு பரலோக பலன். வாலிபர் விளைப்படைவார்கள், வாலிபர்கள் ஓடினால் சறுக்குவார்கள். ஆனா ஆண்டவரே, ஒரு புதிய பலன், கழுகுக்கு ஒப்பான ஒரு பலன், அதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். புது பலன் எப்படியா? கழுகுகளை போல செட்டைகளை விரித்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். சொல்லுங்க, ஆண்டவர் தருகிற பலன் உங்களை பறக்க செய்யும், உங்களை பறக்க செய்யும். எந்த அம்புகளுக்கு மேலாக, எந்த ஈட்டிகளுக்கு மேலாக, எந்த கண்ணிகளுக்கு மேலாக ஆண்டவர் தருகிற பலன், ஓ கண்மலையில் தங்கி இருக்க செய்கிற பலன், உன்னதமானவருடைய உயர் மறைவில் இருக்கிறவருடைய பலன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அப்படிப்பட்ட பலன்களை தருவீராக, பலன்களை தருவீராக. கழுகுக்கு ஒப்பாக, கழுகுக்கு ஒப்பாக இழந்து போன நன்மைகளை சுதந்தரிக்கும்படி, இழந்து போன ஆண்டுகளை சுதந்தரிக்கும்படி, இழந்து போன ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுக்கிறார். இங்க வேதம் சொல்லுகிறது, தேவன் தருகிற ஒரு பலன் உண்டு. தேவன் தருகிற ஒரு பலன் உண்டு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகிற எனக்கு, சொல்லுங்க, சோர்ந்து போகிற எனக்கு அவர் பலன் தருவார். சோர்ந்து போகிற எனக்கு சத்துவத்தை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். அவர் கொடுக்கிற சத்துவம் இளைப்படைய விடுவதில்லை, இடறி விழுவதில்லை. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்ல தேவ பிள்ளைகள் பின்பற்ற வேண்டிய சில காரியங்களை வேதம் சொல்லுகிறது. என்ன அப்படி என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் 18வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். 8வது வசனம், நன்றாக கவனிங்க. நம்ம வாழ்க்கையில சோர்வு வருவதற்கு ஒரு முக்கிய காரணம், விசுவாசம் குறைகிற போது சோர்வு வருகிறது. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்றோம், ஆனா கேட்கப்படல, பதில் வரலைங்கிறப்ப சோர்ந்து போகிறோம்.
ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பேனோ. அல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் நம்மளை சோர்ந்து போக விடாம பண்ணும், ஜெபிக்க பண்ணும். விசுவாசம் நம்ம வாழ்க்கையில விசுவாசத்தினால சோர்வுகளை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தினால. அதான் வேதம் சொல்லுகிறது, ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில சோர்வு வருகிற போது பிசாசு வைக்கிற காரியம் என்ன அப்படின்னா ஜெப வாழ்க்கை. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. சோர்வு வந்தா உடனே நம்ம ஜெப வாழ்க்கையில தான் ஃபர்ஸ்ட் நம்ம கை வைப்போம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபம் இல்லாம, அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகளை விரித்து உயர எழும்புவார்கள். அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசத்தினால் நம்ம வாழ்க்கையில வருகிற சோர்வுகளை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. எதை விசுவாசிக்கணுமா? வாசிங்க 7வது வசனத்தை வாசிங்க. தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் பதிலளிக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்க வேண்டிய விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒருத்தங்க வாசிங்க. சாரி, 6வது வசனத்தை வாசிங்க. தேவன் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அதுக்கு முந்தின வசனத்தை எடுங்க. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்கணும். ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வேதம் வாசிக்கிறவனுக்கும் வேதம் வாசிக்காதவனுக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் ஜெபத்திலையும் பல வேளைகளில் பிசாசு வந்து நமக்கிட்ட அப்படிதான் கேட்பான், நீ இவ்வளவு ஜெபம் பண்றியே, ஏன் உனக்கு இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு காரியங்களை செய்யறியே, ஏன் உனக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு கேட்கிறப்ப எல்லாம் சொல்லணும், ஆமென், என்னுடைய தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாகவே நன்மை செய்கிறவர். கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கும் வேதம் சொல்லுகிறது, நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். தம்மை தேடுகிறவர்களுடைய காரியத்தில் மட்டும் அவர் பொறுமையா இருக்கிறதில்லை. தேவன் நிறைய காரியங்களில் அவர் பொறுமையா இருக்கலாம், ஆனால் தம்மை தேடுகிற ஜனத்தினுடைய காரியத்திலே, தன்னிடத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய காரியத்திலே தேவன் பொறுமையுள்ளவராய் இருக்கிறதில் அல்ல, அவர் சீக்கிரமாய் நன்மை செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நிறைய இடங்களில் பொறுமையை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவருக்கு ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கும். அவர் தம்முடைய வருகையிலே அவர் தாமதமாய் இருக்கிறார். சிலரை நியாயம் தீர்க்கிறதிலே தாமதமாய் இருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு ஜெபிக்கிற தேவ மனுஷனுடைய காரியத்திலே, ஜெபிக்கிற
நம்புகிற ஒரு தேவ பிள்ளையினுடைய காரியத்திலே அவர் சீக்கிரமாய் கிரியை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில வேளையில உங்க பார்வைக்கு அது தாமதம் போல தெரியலாம், ஆனா தேவனுடைய திட்டத்திலே அது சரியான நேரமாய் இருக்கும். பிரசங்கியின் புஸ்தகத்திலே 3வது பிரசங்கி வாசிங்க, 3வது அதிகாரம் 1 வாசிங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. நான் அதனுடைய ஒரு காரியத்தை சாட்டா சொல்றேன். தேவனுடைய சீசன்ல தேவன் சகலவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சோர்ந்து போகிற தேவனுடைய பிள்ளையே, அதனதன் காலத்திலே தேவன் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். ஒரு மரத்துக்கு ஒரு சீசன் இருக்கிறது. ஒரு மரத்திற்கு அதுக்கு அதனுடைய சின்ன ஒரு செடியா இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதுல எவ்வளவு நீங்க ஒரு லாரி நிறைய தண்ணீர் ஊத்தினாலும் அது அப்போது கனி கொடுப்பதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மரம் இருக்குது, ஒரு சின்ன செடியா இருக்கிறது. அதுல கொண்டு போய் நீங்க அது கனி கொடுக்கணும். அதுல இருந்து உடனே எனக்கு பலாப்பழம் வேணும், மாங்காய் பழம் வேணும்னு சொல்லி எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும், எவ்வளவுதான் உரம் போட்டாலும், நீங்க மறுநாள் எழும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஆனா அதற்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அதனதன் காலத்திலே ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோர்ந்து போகிற பிள்ளையே, சோர்ந்து போயிருக்கிற தேவ ஜனமே சொல்லுங்க, உன்னுடைய காத்திருப்பு வீணாய் போவதில்லை. ஸ்தோத்திரம், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால வேதம் சொல்லுகிறது, நீங்க சோர்ந்து போகாம தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ஜெபத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது. ஜெப வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. ஆராதனையில சோர்ந்து போய்விடக் கூடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் காத்திருப்புகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. சில வேளைகள் அவிசுவாசம் நம்மளை சோர்ந்து போக பண்ணும். சில வேளையில ஜெபத்தினுடைய பதில் தாமதம் ஆகிற போது சோர்ந்து போக பண்ணும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க விசுவாசமா இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வருகிற போது நான் பூமியில விசுவாசத்தை காண்பேனோ. நிறைய பேர் சோர்ந்து போய் ஆராதனைக்கு வர்றதை விட்டுருவாங்க, ஜெபம் பண்றதை விட்டுருவாங்க, தேவனுக்கு என்று ஓடுறதை விட்டுருவாங்க. இல்ல, நீங்க சொல்லணும், ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் சோர்ந்து போக வைக்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் புது பலனை தருகிறவர். தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றி முடிக்க மட்டும் அவர் இளைப்பாறுவதில்லை. போவாச போல சொல்லுங்க. நகோமி சொன்னது போல சொல்லுங்க. போவாஸ் ஒரு மனிதன், அவன் அந்த ரூத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும், தன்னுடைய மனவாட்டியாய் போகிறவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும், தன்னுக்கு பிரியமான ரூத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அவன் இளைப்பாறது போல தான் பிரியமாயிருக்கிற தேவ ஜனத்திற்காய் சிலவற்றை செய்கிற வரைக்கும் ஆண்டவரை இளைப்பாற விடாதிருங்கள். உங்க ஜெப ஆண்டவரை பலவந்தம் பண்ணட்டும். உங்க ஜெப ஆண்டவரை பரலோக ராஜ்ய பலவந்தம் பண்ணும்படி ஆண்டவர் நமக்கு கிரியை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு தேவனோடு போராடினது போல, தேவர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடாதிரு, நான் உம்மை போக விட மாட்டேன். நான் குறிப்பா சொல்றேன், நமக்கு வரப்போகிற இந்த சில காடு புதன் வியாழன் ஜபங்கள், வெள்ளிக்கிழமை ஜபம், உங்களால யாராவது உபாசம் இருக்க முடியும்னா உபாசம் இருங்க. ஆண்டவர் சிலவற்றை சில சீசன்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில மாற்ற போகிறார். சில சீசன்களை ஆண்டவர் சபையில மாற்ற போகிறார். சிலருடைய வாழ்க்கையில சில சீசன்களை கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க. சிலருடைய ஆவிக்குரிய சீசன்களை
கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமே, சிலருடைய ஆவிக்குரிய சீசன்களை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமே, வேறொரு சீசனுக்கு நேராக ஆமே பரலோகத்திலிருந்து தேவன் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, காத்திருப்போம். காத்திருந்து தேவ சமூகத்தில் சிலவற்றை ஆமே பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறார். இரண்டாவதாக சங்கீதம் 51வது சங்கீதம். இரண்டாவது என்ன காரியம் பார்க்கணும் அப்படின்னா, வாசிங்க சங்கீதம் 51வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிங்க. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனை கொண்டு ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்தார். அவன் ஒரு ராஜாவா இருக்கட்டும், அங்கேயும் அவன் ஆண்டவருக்கென்று பராக்கிரமம் செய்தான். ஒரு யுத்த வீரனா இருக்கட்டும், அங்கேயும் பராக்கிரமம் செய்தான். அவன் ஒரு மியூசிஷியனா, ஒரு பாடல் வீரனா இருக்கட்டும், அங்கேயும் ஆண்டவர் அவனை பயங்கரமா பயன்படுத்தினார். ஆண்டவருடைய ஆலயம் கட்டுறதா இருக்கட்டும், யுத்தத்துக்கு போறமா இருக்கட்டும், அங்கேயும் ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஆனா சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில அந்த பெலன் குன்றி போன ஒரு தருணம் எங்க வந்ததுன்னா, அவன் பாவத்தில் விழுந்த போது அவனுடைய வாழ்க்கையில உற்சாகமான ஆவி போனது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அதை நீங்க சங்கீதம் 32வது சங்கீதத்துல வாசிக்கலாம். அவன் சொல்றான், 3-4 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததுனா என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிட்டு, வேற எதுவும் அவனால சிந்திக்க முடியல, வேற எதுவும் செய்ய முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனங்களை எல்லாம் வாசிச்சு பார்த்தா ஒரு நாள் ஆண்டவர் சித்தமானா நம்ம அதை குறித்து சிந்திக்கலாம். தாவீது அவ்வளவு பெரிய ராஜா. உரியா நீங்க அந்த பகுதியை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீதினுடைய மெய்காப்பாளனுடைய மகளுடைய மகன் அவ பத்சேபா. ஆனா தாவீது பாவம் செய்த போது வேதம் சொல்லுகிறது, அவனுக்குள்ள இருந்த உற்சாக ஆவி போயிட்டு. அல்லேலூயா. நிறைய வேளையில நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில உற்சாகம் இழக்க செய்கிற காரியங்கள் உண்டு. நீங்க மறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. நீங்க வியாழக்கிழமை வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்த்துட்டு சபையில வந்தாங்க, எவ்வளவு பெரிய பிரசங்கியார் வந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் உண்டாகாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் அதுதான் சொல்லுகிறான், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தேவனுடைய சோர்ந்து போக பண்ணுகிற பாவமான காரியங்கள் இருக்கும் என்றால், அந்த காரியங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர்கிட்ட திரும்புறப்போ ஆண்டவர் மறுபடியும் நமக்கு உற்சாகமான ஆவியை தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய நம்ம வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தில் இருக்கிற உற்சாகத்தை இழக்க செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு. அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். வேலைக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை. நான் வெள்ளிக்கிழமை நல்ல ஃபயரா தானே இருந்தேன், வேலைக்கிழமை என்னால ஜெபிக்க முடியலையே. ஏன் பிரதர்? சனிக்கிழமை என்னால ஜெபிக்க முடியலையே.
சில வேளையில உன்னுடைய பார்வை ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய பேச்சு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தரங்க பாவங்கள் உன்னை செயல்பட முடியாதபடி முடக்கி போடும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. நீ எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் எவ்வளவு ஆராதிச்சாலும் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாதபடி உன்னுடைய சரீரத்தை, உன்னுடைய வாழ்க்கை அது உலர்ந்து போக பண்ணும். அல்லேலூயா. நானும் தேவனுடைய வீட்டில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றான். ஆனா பாவத்திற்கு ஒரு தன்மை உண்டு. உங்க வாழ்க்கையில இருக்கிற கொழுமைகளை அது உறிஞ்செடுக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, அந்த காரியங்களை விட்டு நான் திரும்ப வருகிற ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு உற்சாகமான ஆவியை கட்டளையிடுவீராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு தருகிற கிருபைகளை, தேவன் நமக்கு தருகிற வல்லமைகளை, தேவன் நமக்கு தருகிற வரங்களை ஆமே முடக்கி போடுகிற, ஆமே அவைகளை உலர பண்ணுகிற எந்த பாவமான கிரியையும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆமே. ஆண்டவர் தருகிற கிருபைகளை இந்த மண் பாண்டத்தில் ஆண்டவர் ஊற்றி அந்த அபிஷேக தைலத்தை ஆமே ஒழுக பண்ணுகிற எந்த பாவமான கிரியைகளும் வேண்டாம் ஆண்டவரே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு ஆமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், நம்மளை சோதிச்சு பார்க்கணும். ஏன் இன்னைக்கு என்னால் ஆராதிக்க முடியல? ஏன் இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியல? நேற்றைக்கு வரை நல்லா தானே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், நேற்றைக்கு வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு, நேற்றைக்கு வரைக்கும் தேவ சமூகத்தில் நான் நல்லா தானே இருந்தேன். ஏன் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு தேவ பிரசன்னத்தை உணர முடியல அப்படின்னு சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிற போது பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில சில காரியங்களை உணர்த்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த காரியங்கள் நீ பேசின பிறகு, இந்த காரியத்தை நீ பார்த்த பிறகு, இந்த காரியத்தை உன் இருதயத்தில் சிந்தித்த பிறகு, ஆமே உன் வாழ்க்கையில ஆமே இந்த தவறு நடந்திருக்கிறது என்பதை ஆவியானவர் உணர்த்துகிற போது, நீங்க ஒப்பு கொடுக்கிற போது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற போது, ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் வேதம் சொல்லுகிறது ஆமே முன்னிருந்த சீரை பார்க்கலாம், ஆமே யோபுவுக்கு முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல ஆமே ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பான பலனை தருவார், இரட்டிப்பான கிருபைகளை தருவார், இரட்டிப்பான அபிஷேகத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பலன், தேவனுடைய பலன், தேவனுடைய பலன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பலன் நம்மை ஆமே கிருபையாய் தாங்கும். வாசிங்க மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? செட்டைகளின் கீழ், செட்டைகளின் கீழ். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய செட்டைக்குள்ள மறைந்திருப்பதே ஆரோக்கியம்தான். அல்லேலூயா. உன்னதமானவருடைய உயர் மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சில சோர்வுகளின் மத்தியில நம்ம வாழ்க்கையில சில சூப்பர் நேச்சுரலான என்கவுண்டர்ஸ் ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒருத்தங்க வாசி.
போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நமக்கு தெரியும், இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். எலியா போய் யெசபேலினுடைய வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போய் அவன் போய் அழுறான். அவன் சொல்றான், தான் சாக வேண்டும் அப்படின்னு அவன் ஜெபிச்சான். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க, நம்ம வாழ்க்கையில நிறைய வேளையில சில போராட்டங்கள் வருகிற போது நமக்குள்ள பிசாசு கொண்டு போடுகிற ஒரு சிந்தை, நான் செத்து போனா நல்லா இருக்கும். அல்லேலூயா. போன வாரம் நம்ம சிந்திச்சோம், பவுல் நான் வாழணுமா சாகணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் வேற, எதுக்கு ஜெபிக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்ற. ஆனா எப்போதுமே ஒரு தேவனுடைய பிள்ளை நான் சாகணும் அப்படிங்கிற ஒரு தற்கொலையின் எண்ணத்தை, சோர்வுடைய ஒரு பெரிய உச்சக்கட்டம் என்னன்னா தற்கொலையின் ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமாய் சோர்வு மனுஷனுக்கு வரும், ஒரு பிரச்சனை வர்றப்ப சோர்வு வரும். ஆனா சில சூழ்நிலைகளில தற்கொலையின் எண்ணங்களை கொண்டு போடுவான் பிசாசு. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும், இது சாதாரண விசுவாசிக்கும் பொருந்தும், பெரிய ஊழியக்காரர்களுக்கும் பொருந்தும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்த எலியாவுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட தருணங்கள் வந்தது, தற்கொலையின் எண்ணங்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது ஒரு தற்கொலையின் ஆவி என்பதை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்றார், கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்றது, யாரையும் கொலை செய்யக்கூடாது. ஈவன் நம்ம ஆத்மாவையே நமக்கு கொலை செய்யறதுக்கு உரிமை இல்லை. அல்லேலூயா. நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த எலியா தீர்க்கதரிசி எப்படியும் சாகதான் போறான். ஆனா சோர்வு, இவ்வளவு பராக்கிரமம் செய்த ஒரு ஊழியக்காரன் போய் சூறை செடியில உட்கார்ந்து கொண்டு போதும் கர்த்தாவே. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பேர் சொல்றது, போதும் கர்த்தாவே, சீக்கிரமா எடுத்துருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இல்லை, ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஆண்டவர் பலனை தந்து சுகத்தை தந்து, ஆமே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல சொல்லுங்க, நான் சாக பிறகு ஆமே ஆண்டவருடைய திட்டங்களை செய்து முடிச்சுட்டு தான் ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளுவார். வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க, வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. சொல்லுங்க, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாயாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் ஆண்டவருடைய சித்தம். நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ சுகமா இருக்கணும்னு விரும்புகிறார். ஆனா நம்ம வாழ்க்கையில இந்த தவறான நெகட்டிவான காரியங்களை பேசுறப்போ நம்ம சரீரத்தில் பிசாசு வியாதிகளை கொண்டு போடுவான். அல்லேலூயா. போராட்டங்களை கொண்டு போடுவான். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த போராட்டங்களை மாற்றி, ஆமே பிதா உங்க வாழ்க்கையில ஆமை யாக்கோபு பிள்ளைகளின் நன்மைகளை கண்டு சந்தோஷப்பட்டது போல ஆமை சில காரியங்களை உங்கள் குடும்பத்திற்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்கள் தலைமுறைகளுக்காக, ஆமே தேசத்திலே, ஆமே தேவனுக்காக, சபைக்காக ஆமை செய்ய வேண்டிய காரியங்களை செய்யத்தக்கதாக ஒரு புதிய பலனை ஆண்டவர் தருவாராக. தற்கொலையின் ஆவிகள் மாறுவதாக, தற்கொலையின் சிந்தைகள் மாறுவதாக, தற்கொலையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. ஓ ரிகதரப ரகடபா, ஓ ரிஷகரப தீரப ரகடபா.
தற்கொலை நாவிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. தற்கொலை நாவிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. தற்கொலையின் சிந்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. ரீபா கந்தரு ஷிகரபா. ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இந்த எலியாவை தேற்றும்படி தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில சோர்வுகளில் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சில சூப்பர் நேச்சுரலான காரியங்களை உங்களுக்காக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சில சோர்வுகளில் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். சில சோர்வுகளில் தேவன் பரலோக மன்னாவை உங்களுக்காய் அனுப்புவார். சில சோர்வுகளில் தேவன் உங்களுக்கிட்ட அதிசயமான காரியங்களை பேசுவார். சில சோர்வுகளின் மத்தியிலே தான் தேவன் சிலவற்றை அபிஷேகம் பண்ண, சிலவற்றை அதிகாரப்படுத்தும்படி கர்த்தர் கிரியை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க அந்த பகுதியை தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, சோர்ந்து போன எலியா 40 நாள் இரவும் பகலும் நடக்கக்கூடிய பலமுடையவனாய் மாறினான். ஒரே பர்வதத்தில் போற வரைக்கும் அவனுக்குள் ஆண்டவர் ஒரு விசேஷித்த பலனை கட்டளையிட்டார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க வாசிச்சு பாருங்க. எலியா ஜெபிக்கிற மனுஷன். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்து கர்த்தா ஜெபிக்கிறவன், அவன் ஜெபிக்கிறவன், அவன் ஒரு ஜெபிக்கிற தேவ மனுஷன், ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். ஆனா எல்லாவற்றையும் இழந்தவனா சூறை செடியில போய் தூங்குறான். அவனுக்கு ஜெபம் வரல, வேதம் வாசிக்க வரல, ஒண்ணுமே வரல. ஆனா அதற்கு மத்தியிலே தேவன் சில காரியங்களை அவனுக்காக செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தனக்காய் நிற்கிற பிள்ளைகளை, தன்னுடைய நாமத்திற்காய் நிற்கிற பிள்ளைகளை, தன்னுடைய நாமத்திற்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை ஆமே தட்டி எழுப்பும்படி ஆண்டவர் இந்த நாட்களில் தூதர்களை அனுப்புவாராக, தூதர்களை அனுப்புவாராக, தூதர்களை அனுப்புவாராக, பரலோக போஜனத்தை அனுப்புவாராக. ஆமே, பர்வதங்களுக்கு நேராய் ஓடத்தக்கதாய், பர்வதங்களுக்கு நேராய் ஓடத்தக்கதாய் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. ஆமென். எலியா எத்தனையோ முறை ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்டிருக்கிறான். தேவனுடைய வார்த்தை உண்டாகி, தேவனுடைய வார்த்தை உண்டாகி. ஆனா பாருங்க, நீங்க தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அற்புதமாய் ஆமே 19வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 19, 11, 12 வர்றப்போ ஆண்டவர் அவனுக்கிட்ட நேரடியா பேசுறதை அவன் பார்க்கிறான். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய நேரடியான சத்தத்தை கேட்கும்படியா, நேரடியான சில சந்திப்புகளை தேவன் எங்க வாழ்க்கையில கட்டளையிடும்படியா, ஆண்டவரே எங்க சோர்வின் மத்தியிலே தேவன் வெளிப்பட போகிற தயவிற்காய் நன்றி, தேவன் வெளிப்பட போகிற தயவிற்காய் நன்றி. ஆண்டவரே, எல்லா தற்கொலை ஆவிகள் மறைவதாக, தற்கொலையின் சிந்தைகள் மறைவதாக. குடும்பங்களில் இருந்து பிரச்சனைகள் வருகிற போது ஆமே, மனுஷங்க நம்மளை குறித்து ஆமே 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 சில காரியங்களை சொல்லுகிற போது ஆமே சோர்ந்து போய், ஆண்டவரே இப்படி எல்லாம் பேசுறாங்களே என்று நீங்க சோர்ந்து போவீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. தேவன் உனக்கு வைத்திருக்கிற திட்டங்களை பார்த்துட்டு, தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் சொன்ன வாக்குத்தத்தங்களை பார்த்து கொண்டு முன்னேறி செல்லும்படி ஆண்டவர் இந்த பகல் வேளையிலே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க, நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். 7வது வசனத்தை 1 ராஜாக்கள் 19:7 வாசிங்க. கர்த்தருடைய தூதன் 2 தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு.
இவன் சாப்பிடவும் இல்லை, ஜெபம் பண்ணவும் இல்லை. சிலரெல்லாம் கோபம் வந்தா சாப்பிடாம போய் கட்டில படுத்துருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு, போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எத்தனை பேர் நம்புறீங்க? சில வெகு தூரங்களை, சில வெகு தூர பிரயாணங்களுக்காக, சில வெகு தூர பிரயாணங்களுக்காக ஆமே தேவன் உன்னதத்திலிருந்து இந்த பகல் வேளையில் பலப்படுத்துவாராக. உன்னதத்திலிருந்து பலன் உண்டாவதாக, உன்னதத்திலிருந்து பலன் உண்டாவதாக. ரீபா கந்தர சிகரபா ஓ ரிகரபா. மான்கால்களுக்கு ஒத்த பலன், மான்கால்களுக்கு ஒத்த பலன். ஆமே கழுகு கொப்பா ஒரு பலன், ஓடினால் இளைப்படையாத ஒரு பலன், நடந்தாலும் சோர்வடையாத ஒரு பலன். வெகு தூரங்களை, வெகு தூரங்களை, வெகு தூரங்களை, வெகு தூரங்களை பர்வதங்களிலே ஏறி போக பண்ணுகிற, பர்வதங்களில் ஏறி போக பண்ணுகிற ஒரு தேவ பலன். ரீபா கந்தரபா ரஷகரபா ஓ ரிகதரபா ரகடபா ஓ ரிகதரபா ரகடபா ஓ ரிசகரபா ஓ ரிகதரபா ரகடபா ஓ ரிகதரபா ஓ ரிகதரபா ரகடபா ஓ ஷகரபா தரபா ஓ ஷிகரபா தரபா தீரபா ரகடபா தரபா ஓ ரிகரபா. கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி, கொஞ்ச நேரம் ஆவியில விட்டு கொடுப்போம். ஒரு புதிய பலன் இறங்குவதாக, ஒரு புதிய பலன் இறங்குவதாக, ஒரு புதிய ஒரு ஆவிக்குரிய பலன், உன்னதத்திலிருந்து வருகிற பலன் ஒவ்வொருவரை நிரப்புவதாக, ஒவ்வொருவரை நிரப்புவதாக. ரீபா ரகடபா தீரபா ரகடபா ஓ ஷகரபா ஓ ரிகடபா அமே ரிகபா ரகடபா. பரலோக சத்தம் இந்த பகல் வேளையிலும் தொனித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சிலருக்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பகல் வேளையிலும் அமே சிலரை ஆண்டவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஓ விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ரீமா கரபா இந்த ஆராதனை வேளையிலும் அமே அதிசயமான, அதிசயமான சிலவற்றை பார்க்கும்படி கண்களை திறப்பீராக, கண்களை திறப்பீராக. ஓ ரிகாதரபா. சில முழங்கால்கள் முடங்குவதாக, சோர்ந்து போன சில முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். சிலருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க, சிலருடைய ஆவிக்குரிய கண்களை, ஓ வெகு தூர பிரயாணத்தை, தொலைதூர தரிசனங்களை, ஓ ரிகாதரபா ரகடபா ஓ ரிகடபா தரபா ஓ ரிகாதரபா ரசி ரீபா கந்தர ஷிகரபா ஓ ரிகரபா ஓ ரிகரபா ரகடபா ரிகரபா. விட்டு கொடுத்து, விட்டு கொடுத்து ஆவியானவரே உமது ஜனத்தை சந்தியும், ஆவியானவரே உமது ஜனத்தை சந்தியும், ஆவியானவரே உமது ஜனத்தோடு பேசு, ஆவியானவரே உமது ஜனத்தை பலப்படுத்தும். எல்லா சோர்வின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள் மறைவதாக, எல்லா சோர்வின் ஆவிகள் மறைவதாக. ஓ ரிகந்தரபா ரகடபா ரீபா ரகடபா தீரபா ரகடபா ஓ ரிகரபா தீரபா ரகடபா ஓ ரிகந்தரபா ரகடபா. ஆண்டவரே சோர்வின் ஆவிகளை மாத்துக ஆண்டவரே, தற்கொலை எண்ணங்களை மாத்துக ஆண்டவரே, தற்கொலை எண்ணங்களை மாத்துக ஆண்டவரே. தற்கொலை ஆவிகள் இந்த பகல் வேளையிலே முறியடிக்கப்படுவதாக, பாரம்பரிய கட்டுகள் முறியடிக்கப்படுவதாக, பாரம்பரிய சாபங்கள் முறியடிக்கப்படுவதாக. ஆமே. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு
அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா வல்லமை உண்டு உண்டு. ஓ உம்முடைய இரத்தத்தின் வல்லமை, உம்முடைய இரத்தத்தின் வல்லமை, உம்முடைய இரத்தத்தின் வல்லமை, உம்முடைய இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஒவ்வொருவருடைய வேலைகள் மேலும், ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலும் தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஆமென். ரிபாரா கந்தரு சிகராமா, ரிபாரா கந்தரு பரு கரபாரா கடமா, ரிபா கந்தரு பாரா கடமா. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு ஊழியம் செய்கிற தயவிற்காய் நன்றி. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சிலரை ஊழியம் செய்து கொண்டிருக்கிற தயவிற்காய் நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவரே ஊழியம் செய்கிற தயவிற்காய் நன்றி. ரிபாராதோரோ Riba kandara barakadaba, riba rakadaba dara barakadaba, riba rakadaba dira barakadaba. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எழும்பி நிற்போமா, எல்லாரும் எழும்பி நிற்போமா, எழும்பி நிற்போமா. ஆமே. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆமே. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒரு சத்துவம், ஒரு சத்துவம், ஒரு சத்துவம், சத்துவம். நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில நீர் கட்டளையிடுவீராக. கட்டளையிட்ட தயவிற்காய் நன்றி. தொடர்ந்து ஆவியானவர் ஆளுகை செய்யப்பா. ஆமே. சோர்ந்து போகும் நேரத்தில் வேலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீ. சோர்ந்து போகும் நேரத்தில் வேலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றே. ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்க ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். அதற்குரிய பலனை ஆண்டவர் தருவார். அவர் சிலவற்றை உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார். எல்லா சோர்வின் ஆவிகளை ஆமே இந்த பகல் வேளையில மாற்றுகிற தயவிற்காய் நன்றி. எல்லா சோர்வின் ஆவிகளை இந்த பகல் வேளையில மாற்றுகிற தயவிற்காய் நன்றி. சோர்வின் ஆவிகளை இந்த பகல் வேளையில மாற்றுகிற தயவிற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிச்சு அனுப்புங்க. ஒவ்வொருவர் மேலும் உங்க கரம் இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பலனடைய செய்யுங்க, ஆசீர்வதித்து அனுப்புங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you.